ஹலோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். நம்ம ஐபிஎல் ரிட்டன்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். போன எபிசோட்ல நம்ம எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர் வந்து பார்த்தோம். எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர் ஹேவ் பீன் ஸ்டாண்ட் அவுட் டீம்ஸ் இந்த லாஸ்ட் செட் ஆஃப் 3 இயர்ஸ் பிரசன்னா சொல்லியிருந்தாரு. பட் நெவர் தெலஸ் நம்ம கடைசி ஹாஃப் போயிருக்கோம். எப்படி லாஸ்ட் பிளே ஆஃப்ஸ் ஐபிஎல் குள்ள போவோமோ அதே மாதிரி லாஸ்ட் செக்மெண்ட் 4 ஜாம்பவான் டீம்கள்னு சொல்லலாம். கேகேஆர் மற்றும் ஆர்சிபி. நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க வேண்டியது போன வருஷம் சாம்பியன்ஸ் கேகேஆரோட ஆரம்பிக்கலாம். இந்த இந்த டீம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் டீம்ஸ் இருக்கிறது. சிஎஸ்கே, எம்ஐ, கேகேஆர், ஆர்சிபி. அப்கோர்ஸ் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க ஆர்சிபி என்ன இவங்களோட சேர்க்கிறீங்க அப்படின்னு. த பாயிண்ட் இஸ் ஆர்சிபி வந்து நிறைய பேர் நீங்க எல்லாம் கான்ட்ரரியா நினைச்சிருந்தா கூட டைட்டில்ங்கிறது ஒரு விஷயம் எல்யூட் பண்ணிருக்க வழியா. பட் ஆர்சிபி கடந்த 10 வருஷத்துல 7 பிளே ஆஃப்ஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் நோ மீன் ஃபீட். அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், தள்ளி போகுங்க. நிறைய இந்த கேசஸ்ல ஆயிருக்கு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து சம்டைம்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிக்கல. தட் டசன்ட் மேக் தம் எனி லெசர் டீம். அந்த கரெக்ட் டைட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து டர்ன் ஆச்சுன்னா அப்படி அந்த ஒரு ஸ்பார்க் வந்ததுன்னா யூ நெவர் நோ, அவங்க பேக் டு பேக் டைட்டில்ஸ் அடிக்கலாம். இது எல்லாமே மைண்ட்ல வச்சு நம்ம இந்த 4 டீமுக்கும் தனித்தனி எபிசோட் கொடுக்கலாம் இருக்கேன். லெட்ஸ் பிகின் வித் திஸ் பர்டிகுலர் எபிசோட். ஐபிஎல் ரிட்டன்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போது? கேகேஆர் லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் 2024. கௌதம் கம்பீர் மென்டாரா இருந்தாரு. அபிஷேக் நாயர் அங்க ஒரு கோச்சா இருந்தாரு. மார்னிங் ஒர்க்கல் அஃப்கோர்ஸ் எல்எஸ்சியில இருந்தாரு. பட் அவங்க எல்லாருமே வந்து இப்ப இந்தியன் டீமுக்கு மூவ் இன் பண்ணி போயிட்டாங்க. நான் வந்து வருண் சக்கரவர்த்தி கிட்ட திண்டுக்கல் டிராகன்ஸ்ல பேசியிருந்தேன். எப்படி மச்சி இருந்தது கௌதம் கம்பீரோட? வேற மாதிரி நான் சான்ஸே இல்லைனா அப்படின்னாரு கௌதம் கம்பீரை பத்தி. அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கும் PDogg? அவங்களோட ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கணும்? அவங்க எப்பவுமே பெருசா ஆர்டிஎம் நம்பி போற ஒரு டீம். இது பிலீவ் இன் ஆர்டிஎம்ஸ். அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? ரிட்டன்ஷன் எப்படி பண்ணுவாங்க? அதான் அவங்க கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே நீங்க ஆக்ஷன்ல விட்டீங்கன்னா கொஞ்சம் கடுபட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப மத்த டீம்ஸுக்கு சொன்னா இந்த பிளேயரை விடுங்க, அவ்வளோலாம் போக மாட்டாரு. இப்ப நீங்க கேட்டீங்க என்னப்பா நிக்கலஸ் பூரன், என்னப்பா ஒரு சில பிளேயர்ஸ்னா நீங்க சொன்னீங்க அவங்களெல்லாம் எடுக்கலாம். பட் இவங்க வச்சிருக்கிற பிளேயர்ஸ் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ரிட்டன்ஷன் மெட்டீரியல் வெளியில விட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் எடுக்கிறதுக்கும் போது இவங்க ஃபுல் பர்ஸை யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் just because of the honor of leading them to a title, it should be the captain Shreyas Iyer for 18 crores. ரிங்கு சிங்கை நீங்க விட்டீங்கன்னா நீங்க 14 கோடிக்கு எடுக்க முடியாது. ரிங்கு சிங்கை எடுத்துருங்க. மூணாவது இட் இஸ் கோயிங் டு பி சர்ப்ரைஸ் ஃபார் மெனி, பட் ஐ ஃபர்ம்லி பிலீவ் அடுத்தது மௌனராகம் வருண் சக்கரவர்த்தி. he has to be retained for 11 crores. அதுக்கப்புறம் தான் அதாம்லே வெர்கீஸ்னு செக் வச்சாங்க 18-14. இப்ப அந்த நைட் ரைடர்ஸ்ங்கிறது விளக்கே இருக்காது ரசலும் சுனில் நரேனும் இல்லைன்னா. லாஸ் ஏஞ்சலிஸ் நைட் ரைடர்ஸ், அபுதாபி நைட் ரைடர்ஸ், டின்பாகோ நைட் ரைடர்ஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 அந்த பிரான்ச்சைசிலங்கும் போது அவங்களுக்கு அந்த இன்னொன்னு ஜோக்ஸ் அப்பார்ட், இது எல்லாரும் சிரிக்கணும்னு சொன்ன இந்த கான்ட்ரிபியூஷன் வாட் சுனில் நரேன் அண்ட் ரசல் ஆர் மேட் ஃபார் தெம், அதை நீங்க வந்து வெளியில எடுக்கவே முடியாது. சுனில் நரேனும் 3 வருஷம் எப்படியும் ஆடிடுவார், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா சூசிங் இஸ் லீக்ஸ் ரொம்ப இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் சேஸ் எல்லாம் பண்றது இல்ல. அதே சரி, மாதிரி இப்ப இன்டர்நேஷனல் சிபிஎல்ல ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ்க்கு விளையாடினாரு. எனக்கு புரியவே இல்லை. அவரோட லீத்தல் ஆஃப் பிரேக்ஸே போடல, கேரம் பால்ஸே போடல. அந்த மேட்ச்ல வேற அவர் பயங்கரமா போட்டார். ஐபிஎல்ல இந்த சிபிஎல்ல போடவே இல்லை. ஒரு மேட்ச் விளையாட வேற வைக்கல. என்ன அது, ஏன் போடல அவரு? எனக்கு ரொம்ப ஆஃப் பிரேக் லீத்தலா போகுமே. நீங்க கேட்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமான இதுவா இருக்கு. ஒருவேளை இப்படி யோசிச்சுட்டாங்களா அப்படின்னா, இப்ப எங்கிட்டே நிறைய போலர்ஸ் வருவாங்க என்னோட டீமுக்கு. இப்ப இம்ரான் டயரே வந்து கேட்பாரு, என்ன எப்படி லைன் அப் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நான் கூகுளி போட்டா எப்படி அடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஸ்லைடர் போட்டா எப்படி அடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த தாட் ப்ராசஸ்ல போடாம இல்லையப்பா, நான் இருந்துட்டாரா? பார்படாஸ் ராயல்ஸ் மேட்ச் பார்த்தேன்ப்பா. அதுல கூட வந்து பார்படாஸ் மேட்ச் ராயல்ஸ் வந்து அவர் ஒரு பயங்கரமான இன்டிப்பர் ஒன்னு போட்டாரு. எல்லாம் சீம் அப் தான் போட்டாரு. ஆஃப் பிரேக்கே போடல. இந்த சிபிஎல் முழுக்க ஆஃப் பிரேக்கே போடல. பேக் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் போட்டாரு, அதுக்கப்புறம் போடவே இல்லை. அததான் நான் சொல்றேன். ஒருவேளை ஒரு ஸ்ட்ராட்டஜியா வேர் அத வந்துட்டு பீப்பிள் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு போல் தட் ஆன் அ ஸ்லோ விக்கெட்ஸ் which would have been a lethal weapon. பயங்கரமா திரும்புதுங்க பிட்ச். அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே, எல்லா பிட்சும் திரும்புது. ஸ்பின்னர்ஸ் இருக்கிற டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. எனக்கே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அது. அவர் ஏன் போடல? நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்த இண்டிப்பர் டேவிட் குவிண்டன் டிகாக் எப்படி எடுத்தாரு? இந்த இண்டிப்பர்ங்கிறது கோயிங் அவே ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டர் சுத்த போய் ஒரு அவுட் ஸ்விங்கர் மாதிரி டமால்னு போல்ட் ஆச்சு அந்த எலிமினேட்டர் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா. சோ இப்ப நரேன் இல்ல, இஸ் கோயிங் டு பி அடுத்த பால் அதே போட்டாரு. மில்லர் 6 அடிச்சான். அதுக்கப்புறம் கூட ஆஃப் பிரேக்கே போடல. ஒரு கொஞ்சம் பால் கூட ஆச்சரியமா போடல. இருந்தது. ஒரு சிபிஎல்லே பால் கூட ஆஃப் பிரேக் போடல. போடாம இருக்காருன்னு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நரேன் வில் பி 18 அண்ட் ரசல் வில் பி 14.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு 6 ரிட்டன்ஷனா இருக்கட்டும், இல்லன்னா நீங்க வந்து 5 ரிட்டன்ஷன் பண்ணிட்டு, ஒரு ஆர்டிஎம்மா இருக்கட்டும், 5 கேப்டு பிளேயர நீங்க ரீட்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 6வது ஆர்டிஎம் நீங்க எடுக்கிறீங்களோ, இல்ல ரீட்டெயின் பண்ணுமோ, ஷுட் பி அன் அன்கேப்டு பிளேயர். மேக்ஸிமம் ஆஃப் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ். ஆனா ஒரு நம்ம அன்கேப் இந்த 5 கேப் பிளேயர்ஸ் பத்தி பார்க்கலாம் PDogg. இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்பாட் போடுறேன். பிகாஸ் ஏன்னா கிளியரா இருக்கணும் போகும்போது. நீங்க வந்து SRH கிளாஸ்ன பண்ணலான்ட்டீங்க. ஆனா எல்எஸ்ஜி பூரான பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. டு பி வெரி ஃபேர், பூரான் அண்ட் கிளாசன் அவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த அந்த லீக்லயே இருக்காங்க. அவங்கள விட்டா கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பிளேயரே இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க. என்னங்க பூரான விட்டாரு பூரான விட்டாரு அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. பூரா விட்டாங்க அந்த மாதிரி பூரான விட்ட அப்படின்றாங்க. ஆனா கிளாசனை சேர்த்துக்கினாரு அப்படின்றாங்க. சோ இப்ப நீங்க வந்து அகைன் என்ன சொல்றேன்னா கேகேஆர்ல வந்து ஸ்ரேயஸ் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனா வச்சுக்கணும்னு சொல்ற. செகண்ட் ரிட்டன்ஷன் ஷுட் பி ரிங்கு சிங், விச் ஆக்சுவலி வந்து அது மாதிரி ஃபினிஷர் கிடைக்காது. அதுவும் கடல்லே இல்லையா. இன்ஃபேக்ட் எப்படி கிளாசனும் பூரானும் வந்து ஃபாரின்ல வந்து ஃபினிஷிங் பவரோ, ரிங்கும் அந்த மாதிரி இந்தியால ஒரு அந்த மாதிரி பெரிய ஃபினிஷிங் ஆப்ஷன்ஸ் மிடில் ஆர்டர்ல இல்ல. மேபி டூபே இஸ் த ஒன்லி அதர் ஆப்ஷன் லெஃப்ட். தேர்ட் ரிட்டன்ஷன் யார் சொன்ன வருண் சொல்லிருந்தாரு சிவி. ஆக்சுவலி. வருண். வருண் சிவி அஃப்கோர்ஸ். ஓகே, அந்த மிஸ்ட்ரி பாக்குறேன். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் நரேனி ரசூலியும் பண்ணிட்டு யூ வில் கோ இன்டு தி ஆக்ஷன்ங்கிறது உன்னோட டேக். இப்ப அந்த பூரான் இது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கிளாசன் வந்து 11 கோடிக்கு நான் ரீட்டைன் பண்றேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் 2 ரிட்டன்ஷன் 18 அண்ட் 14 ஹேஸ் டு பி கம்மின்ஸ் அண்ட் ஹெட். அத ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இப்ப கிளாசனே 18 ஆர் 14 அப்படின்னா அவரையும் தூக்கி போடுங்க கடல்லன்னுவேன். இப்ப பூரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நீ ஆக்சுவலி எய்தர் என்ன சொல்ற, கிளாசனும் புரானும் 18 வாய்ப்பே இல்லங்கறியா? வாய்ப்பே கிடையாதுன்றது என்னோட இது. கன்சிடரிங் இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப எல்லா டீமுக்கும் இப்ப நம்ம சொன்னது பாத்தீங்கன்னா, ஒரு 3, 4 ரிட்டன்ஷன்ல 50 கோடி இழந்துட்டு 70 கோடி எடுத்துட்டு தான் வராங்க. அப்படிங்கும்போது பட் கிங்ஸ் 11 112 ஓட வராங்களேப்பா. வரட்டும். இப்ப உங்களுக்கு ஆர்டிஎம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப ஆக்ஷன் டைனமிக்ஸ் ஆஷா நம்ம பயங்கரமா பிளான் பண்ணோம் 2019ல. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேயருக்கு நீங்க 7 கோடி போடுறீங்க. இப்ப வந்து நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். ஹர்ப்ரீத் பிரார் நான் என்ன பட்ஜெட் போட்டேன்? 1.2 குரோர்ஸ் போட்டேன் ஹர்ப்ரீத் பிராருக்கு. 1 குரோர் போட்டேன் ஹர்ஷதீப் சிங்குக்கு. என்ன பிரைஸ்க்கு எடுத்தோம்? 2 பேரையும் பேஸ் பிரைஸ்ல எடுத்தோம். ஹர்ப்ரீத் நம்ம பிராரையும். ஐயோ அப்பா அத பாரு. நீ சொல்றது வந்து ஒண்ணு என்ன நடக்குதுங்கிறது, ஒண்ணு வந்து பிளானிங், கன்டின்ஜென்சி பிளானிங். நம்ம வந்து ஒரு பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு அந்த பிளேயருக்கு கம்மியா நம்ம பட்ஜெட் பண்ணிட்டு ஆக்ஷன்குள்ள போயிட்டு அவன் இல்லன்னு போயிட்டு உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு உட்கார முடியாதுல்ல. இல்ல ஆஷா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பூரன் வந்துட்டு ரீட்டைன் பண்ணீங்கன்னா 18ஓ 14ஓ ஓகே. அந்த 18ஓ 14ஓ வரைக்கும் நான் போவேன். அத தவிர எனக்கு ஆர்டிஎம்மும் இருக்கு அப்படிங்கும்போது, ஐ அம் நாட் கோயிங் டூ லூஸ் தட் பிளேயர் அவுட். ஐ அம் கோயிங் நோ டூ நோ பை நான் ஹிம் சி பேக். சி ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு உன்னோட லாஜிக் புரியுது. நீ என்ன சொல்றேன்னா, பூரான் எவ்வளவு போனாலும் எக்ஸ்ட்ரா போனாலும் நான் போட்டு எடுத்துருவேன். வாட் யூ ஆர் டாக்கிங் இஸ் எனக்கு பூரான விட்டுற மாட்டேங்கிறத நம்பிக்கையா பேசுறேன். அது எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, பூரான் 18 crore ஒர்த் பிளேயர் கண்டிப்பாப்பா. கிளாசனுக்கும் பூரானுக்கும் ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்கு அதுல, நான் உனக்கு சொல்றேன். என்னன்னா லெஃப்ட் ஹேண்டர். உனக்கே தெரியும் லெஃப்ட் ஹேண்டர் ஐபிஎல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ ரைட் ஹேண்டரோட. அது மாதிரி போகும். ஜெனுவினா அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கிறதுனால ஐ தாட் ஓகே 18 crores ஜஸ்டிஃபைடு வேல்யூ தானே. நீ 16 நீ சொல்ற மாதிரி 16ல கூட வாங்கலாம். பட் பூரான் 18 ஒர்த். 20க்கும் போலான்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த கேம்பிள நான் எடுப்பேன்றேன். பணத்த வச்சுன்னு அந்த கேம்பிள எடுப்பேன்றேன் நானு. இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ மத்த டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ் நான் சொல்ற மாரி மத்தவங்க எல்லாருமே வந்து இப்ப பாருங்க இப்ப கேகேஆர் இவங்களெல்லாம் நான் சொன்ன 5 ரிட்டன்ஷனையும் விட முடியாது. ஐ டோன்ட் நோ வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் ஸ்ரேயஸ் நோ நோ சி பீயிங் த கேப்டன், ரிங்கு சிங், வின்னிங் வருண் சிங். வின்னிங் காம்பினேஷன் நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாக்குறவங்க நிறைய பேர் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் போன வருஷம் டைட்டில் அடிச்சிருக்கு. விடுவாங்களா? இதே மாதிரி தான் ரீடைன் பண்ணுவாங்க எல்லாரையும். சோ இட்ஸ் வெரி ஜஸ்டிஃபைடு ரிட்டன்ஷன். பட் எனக்கு என்னவோ மை ஃபீலிங் இஸ் கேகேஆர் மைட் கோ அ லாட் மோர் கன்ஸ் பிளேசிங் ஆர்டிஎம்ல. சோ என்ன ஆயிரும்னா, நீ இந்தியன் பிளேயர்ஸ் ரீடைன் பண்றது ஃபாரின் பிளேயர்ஸ் ரீடைன் பண்றது டிஃபரெண்ட் கெட்டில் ஆஃப் ஃபிஷ்ப்பா. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். ஃபாரின் பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணும்போது இப்போ ஒரு ரசில் நரேன்லாம் இருக்காங்கன்னா, ஆல் ரவுண்ட் த வேர்ல்ட் அவங்க டிகேஆருக்கு விளையாடுறாங்க, கல்கட்டா நைட் ரைடர்ஸ் பிரான்ச்சைசி கீழே விளையாடுறாங்க, அந்த லேபிள் கீழே விளையாடுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து இயர் சென்டர் அரௌண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. கேகேஆர் மாதிரி பிரான்ச்சைசி நீ இங்க ஆடுற அங்க ஆடுற மொத்தமா இவ்வளவு கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஆனுவலா. வேற இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடும் போது இந்தியன் பிளேயர்ஸ் ஐபிஎல் மட்டும் தான் விளையாடுறாங்க. அண்ட் தெர் இஸ் ஆல்சோ அபார்ட் ஃப்ரம் ஹிம் பீங் அ பிளேயர் வேல்யூ பிராண்ட் வேல்யூன்னு ஒன்னு இருக்கும். சோ பிளேயர் அதுக்கு பிரைஸ் நெகோசியேட் பண்ணுவாங்க.
ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், என்னோட ஒப்பீனியன்ல அந்த பிரைஸ் நெகோசியேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிரைஸ் நெகோசியேஷன் பண்ண வேணாம், அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர் பே ஆல்சோ அப்படின்னு ஒரு ஃபிரான்ச்சைசி நினைச்சாங்கன்னா, சரி நீ ஆக்ஷன்ல போ, அதுதான் உன் ஃபேர் பிரைஸ்னா நான் ஆர்டிஎம் போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த கேஸ்ல அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ்ல யோசிப்பாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். யாரு என்ன எதுன்னு தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் திங்கிங் நரேன் அண்ட் ரசல் ஐ டோன்ட் ஹேவ் அ செகண்ட் தாட், அவங்களை ரீடைன் பண்ணிடுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். ரிங்குவையும் ரீடைன் பண்ணணும், ஏன்னா அந்த வெரைட்டி இல்ல. பட் தெர் இஸ் அ சான்ஸ் அவங்களும் நீ சொல்ற மாதிரி ஆர்டிஎம்ல போய் எடுக்க பார்க்கலாம். இப்ப ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. கேகேஆரோட சக்சஸ் லாஸ்ட் இயர் என்ன பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் பெர்சன்டேஜ் நான் குடுப்பேன்னா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி காம்பினேஷன் ஆஃப் ஸ்பின் பவுலிங். ஓகே. எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும். வருண் ரீடைன்டுப்பா. வருண் 100%. வருண விட்டா கிடைக்க ரொம்ப கஷ்டம். வருண விட மாட்டாங்க. மிஸ்ட்ரி வேற ஆப்ஷன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட். இல்ல இப்ப நீங்க வருண ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. நரேன ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. ரசல ரிட்டைன் பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்க. கேப்டன் ஸ்ரேயாஸ் எல்லாம் வந்து போட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அடுத்த ரிட்டென்ஷன் இஸ் கோயிங் டு பி ரிங்கு சிங். அப்படிங்கும்போது அந்த ஒரு ரிட்டென்ஷனையும் அவங்க பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு இது என்ன யோசிப்பாங்கன்னா, அன்கேப்டு பிளேயர் ஆப்ஷன்ல ரகுவன்ஷிய ரிட்டைன் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ரகுவன்ஷி போன வருஷம் நானும் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். அந்த அன்கேப் பிளேயர் ஆர்டிஎம் ஆர் ரிட்டென்ஷன் ரகுவன்ஷிய பண்ணுவாங்களா? இல்ல தேல்சி ஓகே 4 கோடி இருக்குப்பா அன்கேப்டுக்கு, விட்டுட்டு ஆர்டிஎம்மா பாத்துக்கலாம்னு யோசிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. யார் இருக்காங்க ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ்ல? வெங்கடேஷ் ஐயர் எடுக்க முடியாது. வெங்கடேஷ் ஐயர் பத்தி பேசவே இல்லை இதுல. வெங்கடேஷ் ஐயர் போன வருஷம் சம சீசன் வெங்கடேஷ் ஐயர் இருக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் ஹர்ஷித் ராணா ஆஃப் கோர்ஸ் இந்த சீரிஸ் விளையாடுற டெபியூ பண்ணிட்டா அது ஆர்டிஎம் பண்ண முடியாது அன்கேப். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. 5 கேப்டு பிளேயரை நீங்க ரீடைன் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஆர்டிஎம் இன்னொரு கேப்டு பிளேயர்ல போட முடியாது. வெங்கடேஷ் ஐயர் மேல போட முடியாது. ஒன்லி 2-3 லெஃப்ட் ஆப்ஷன் என்னன்னா அங்கிரீஷ் ரகுவன்ஷி ஒண்ணு, சுயாஷ் சர்மா இன்னொன்னு. இந்த மாதிரி ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. மத்தபடி அவங்களுக்கு அன்கேப் மேல போடுறதுக்கு ஆப்ஷன்ஸே பெருசா இல்ல. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரகுவன்ஷி ஷோட் இஸ் பொட்டன்ஷியல் தட் ஹி கேன் பி பிக் இன் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் அப்படிங்கும்போது 3 வருஷம் இதுங்கும்போது 75 கோடி எப்படியும் நான் 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணிட்டேன். ஒரு நாளா பண்ணி 79 கோடியோட எனக்கு 6 பேரை நான் முடிச்சிடுறேன். provided if they feel ரகுவன்ஷி is going to feature in the playing 11. இன்னொன்னு நான் சொல்றேன். நீங்க சும்மா ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணிட்டு அவனை வந்து நீங்க பிளேயிங் 11ல உங்களோட தாட்ஸ்லயே இல்லைன்னா இட் இஸ் கோயிங் டு பி a waste of concept. If they are convinced that Raghuvanshi is very good to be in the playing 11 for 14 matches, they should retain him. இல்லையா நான் வந்து இந்த 5 பேர் 75 கோடியோட நான் போறேன். then I've got 45 crores of my purse. இதுல உங்களுக்கு என்ன 2 பொட்டன்ட் ஸ்பின்னர் கிடைச்சிட்டாங்க. ஓகே, எனக்கு இனிமே ஸ்பின்னர் தேடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓபனிங் பேட்டில் ஆகுது சுனில் நரேன். இப்ப சுனில் நரேன் ஓபனிங் பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டாரு. இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் ஒரு பினிஷர், ரசல் ஒரு பினிஷர். மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு கோர் இதாயிடுச்சு. அண்ட் தே பிலீவ் ஓகே ரகுவன்ஷி இஸ் கோயிங் டு பி இந்த மிக்ஸ்னா இந்த 79 கோடிக்கு அந்த கோர் உங்களுக்கு செட் ஆச்சு. எஸ் தே வில் பி ஹேண்டிகேப்ட் வித்அவுட் ஹேவிங் ஆர்டிஎம்ஸ். தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். மீதி 41 கோடி வச்சுட்டு அந்த 5 பிளேயரை அழகா சல்லிஸா அவங்களுக்கு வந்துட்டு 2 ஃபாரின் பிளேயர் ஒரு 3 இந்தியன் பிளேயர் வச்சு நீட்டா வந்து டீமை செட் பண்ண முடியும். ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு ஓகே நான் போயிட்டு ஓகே இப்படி நீங்க சொல்ற மாதிரி யோசிக்கிறேன். ஒருவேளை வெங்கடேஷ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி யாராவது ஒருத்தர் சீப்பா கிடைச்சா எடுத்துடலாம். சோ அந்த ஒரு ஸ்லாட் 11 கோடியை நான் ஃப்ரீ பண்ணிடுறேன். அந்த மாதிரி அவங்க கோடியை ஃப்ரீ பண்றது வேஸ்ட் ஆக்சுவலா. 18-14 ஃப்ரீ பண்ணாதான். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் சேயிங். இந்த டேப்பரிங் ஸ்லாபா இருந்தா நீங்க சொல்றது ரைட். பிசிசிஐ வச்ச இப்ப பெரிய செக்ல நீங்க 2-3 பிளேயர் ரிட்டைன் பண்றீங்க. அடுத்த 2 பிளேயர் வேல்யூ ஆடட் பிளேயர் ஃபார் யூங்கும்போது யூ ஷுட் நாட் திங்க் மோர். எனக்கு என்னவோ again and again I keep repeating PDogg. sorry to interject நீங்க சொல்றதுல. எனக்கு என்னவோ பாரிங் சிஎஸ்கே ஆர் எம்ஐ ஆர் ஜஸ்ட் எம்ஐ எந்த டீமுமே 5 ரிட்டென்ஷன்ஸோட வராது ஆப்ஷனுக்குள்ள. நீ சொல்ற ஆப்வியஸ்லி ஐ நோ, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் வாட் யுவர், எனக்கு புரியுது. நான் வந்து கண்டிப்பா ஒரு ஹார்டா யோசிப்பேன் அதை பத்தி. எனக்கு என்னவோ 3 ரிட்டென்ஷன் மேல வர மாட்டாங்க. அந்த 18 and 14 ஸ்லாட்டை செலவு பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. நெவர்தெலஸ் பிஃபோர் வி ரேப் அப் ஃபார் கேகேஆர், அவங்களோட அந்த ஆர்டிஎம் ஆன் அன்கேப் பிளேயர் போடவே முடியாது. ஸோ அவங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட 5 ரிட்டென்ஷன்ஸ் இஃப் ஐம் நாட் ராங், சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, ஆண்டர் ரசல், ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர் க்ளோஸ்ட். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கும்? இந்த பிளேயர்ஸை திருப்பி பிடிக்க முடியுமா? ஒரு வெங்கடேஷ் ஐயர், ஒரு ஹர்ஷித் ராணா ஒருவேளை இந்தியாவுக்கு ஆடலைன்னா இந்த மீன் டைம் சம்மர் ரிட்டென்ஷன் ஆப்ஷன் அதை பண்ணிடுவாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பங்களாதேஷோட ஒரு மேட்ச் அர்ஷித் ராணா கொடுத்துருவாங்க. வை தே ஆர் செலக்டிங் எ யங் கிராப் ஆஃப் பிளேயர்ஸ். மயங்க் யாதவ் டெபு பண்ணிட்டாரு. எதுக்காக? டு சி வாட் தே கேன் ஆஃபர் இன் ஃபியூச்சர்ன்றதுனால அந்த பேச்சை விட்டுறாது. நிதிஷ் ரெட்டி ஒரு மேட்ச் ஆடிடுவாரு, அர்ஷித் ராணா ஒரு மேட்ச் ஆடிடுவாரு.
இவங்க எப்படி ஆடிட்டார். நிதிஷ் ரெட்டி ஆடியாச்சு. அது இன்னொன்னு சொல்றேன். உங்களுக்கு வந்து வெங்கடேஷ் ஐயரை எடுக்க முடியாது. இஃப் தே ஸ்பெண்ட் 75 crores இயர் வித் திஸ். அதையும் நான் கிளியரா சொல்லிடுறேன். தட் இஸ் அ காம்ப்ரமைஸ் தே ஹேவ் டு மேக் வித் ஈதர் ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர். அந்த 3 பேர்ல 2 பேரை தான் அவங்க ரீட்டைன் பண்ண முடியும். ரிங்கு சிங் ரீட்டைன் பண்றது நோ பிரெய்னரு. நீங்க கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒருத்தர் கேப்டனை நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா அந்த அது இட் டசன்ட் லுக் குட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஈவன் தோ தே மைட் ஹேவ் an understanding saying உன்னோட பட்ஜெட் 18 கோடி நாங்க இல்லப்பா, பாக்குறோம். ஏஸ்தட்டிக்ஸ் ஒண்ணு. பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றது ஒண்ணு. நடைமுறைங்கிறது இன்னொன்னு. சோ வந்து ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் உனக்கு என்ன வேணும்? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல. 120 crores பாக்காதீங்க, 120 units பாருங்க. இட் இஸ் நாட் தி ஏஸ்தட்டிக்ஸ். இட் இஸ் அபவுட் எனக்கு என்ன ஆஸ் அ பிரான்சைசி வந்து எனக்கு என்ன டீமை எடுக்கணும். am I assembling it well? of course நீ டீமை எடுத்ததுக்கு அப்புறமா டீமோட என்விரான்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ற எல்லாம் பண்றங்கிறது வேற விஷயம். அது நான் அக்ரி வித் யூ. பட் நீ சொல்ற மாதிரி வின்னிங் கேப்டனை வேற யாரும் நோண்ட வாய்ப்பே இல்லை. வேற எந்த டீமா இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் KKR has been a fantastic franchise. ஸோ அவங்களும் வந்து they should be thinking on those lines தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில வேற யாரும் அவங்களோட ஓல்ட் பிளேயர்ஸ் எடுக்க முடியாதுல்ல. அவங்க இப்ப 5 ரிட்டன்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நிதிஷ் ராணா வேணா எடுக்கலாம். பட் நிதிஷ் ராணா வெங்கடேஷ் நிதிஷ் ராணா இந்தியா ஆட்டாரா? என்ன இப்படி கேட்டீங்க? அதான் ஸ்ரீலங்கால ஆடினாரு. அவரு கரெக்ட். சாரி என்னோட எனக்கு ஞாபகம் இல்ல. மெமரி ஸ்லிப் நிதிஷ் ராணா வேணா பைபேக் பண்ணலாம் ஆக்ஷன்ல. ஆனா வெங்கடேஷ் ஐயர் இப்ப அவங்க 5 ரிட்டன்ஷன் பண்ணா they are not going to get him. வெங்கடேஷ் ஐயர் will swell lot of money. வெங்கடேஷ் ஐயர் நான் ஆடின சீரீஸ்ல ஆடினதுனால ஞாபகம் வந்து நிதிஷ் ராணா ஞாபகம் இல்ல. ஓகே, இது எங்களோட தாட்ஸ், பீடாகோட தாட்ஸ். நாங்க நல்லா KKR அரைச்சி குடிச்சு ஆராய்ஞ்சு புழிஞ்சாச்சு. ஆப்வியஸ்லி உங்களோட தாட்ஸ் என்ன? நீங்க என்ன பண்ணுவீங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. 5 பேர் ரீடைன் பண்ணுவீங்களா, 3 பேர் பண்ணுவீங்களா, அப்படி பண்ணா யார் யாரை பண்ணுவீங்க அப்படிங்கிறது காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஆஸ் ஆல்வேஸ் நாங்க படிக்கிறோம். Thank you so much for joining us on this episode of KKR Retention and Auction Strategy.